அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா டயகைனசிஸ். மியாசிஸ் அப்படிங்கிற டிவிஷனில் மியாசிஸ் 1ல் வந்து ப்ரோஃபேஸ் 1, மெட்டாஃபேஸ் 1, அனாஃபேஸ் 1, டீலோஃபேஸ் 1 இருக்குது. அதில் ப்ரோஃபேஸ் 1க்கு கீழே நிறைய சப்டைட்டில்ஸ் இருக்குது. அந்த சப்ஸ்டேஜஸில் வந்து இந்த டயகைனசிஸ் அப்படிங்கிறது டிப்ளோட்டினுக்கு அடுத்த ஸ்டேஜ். நார்மலாக வந்து டிப்ளோட்டினில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த chiasmata ரீஜன் தவிர மற்ற ரீஜன் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே செப்பரேட் ஆகி போகிறதாக நம்ம பார்த்தோம் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸில். அந்த chiasmata ரீஜன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அது முடிஞ்சு ரீகாம்பினேஷன் முடிஞ்சு அந்த இடத்துல டெர்மினலைசேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நார்மலாக வந்து டெர்மினலைசேஷன் அப்படிங்கிறது வந்து கிராசிங் ஓவர் நடந்து முடிஞ்சிருச்சு, ரைட்டா? இந்த இடத்துல chiasmata ரீஜன் சேர்ந்தாப்பில் இருக்குது. ஸோ இந்த ரீஜன் வந்து கரெக்டாக அந்த ஃபைனல் அவுட்புட் முடித்து ஃபினிஷிங் கிடச்சிருது. அப்படி ஃபினிஷிங் கிடச்சோன்னே என்ன நடக்குது? இங்கே இருக்கிறது அங்கே போய், அங்கே இருக்கிறது இங்கே போய் கரெக்டாக வந்து இந்த இடத்துல ஒரு வடிவம் வந்து கிடச்சிரும். அப்படி இருக்கிற அந்த ஸ்டேஜுக்கு பேர் தான் டெர்மினலைசேஷன் அப்படிங்கிறாங்க. டெர்மினலைசேஷன் அப்படின்னா பேக்கிங் அப் அப்படின்னு நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. பட் இட் ஷுட் நாட் பி ரிட்டன் இன் த எக்ஸாமினேஷன். ஸோ டெர்மினலைசேஷன் ஆஃப் chiasmata, தட் இஸ் முடிவுறுதல். எது முடிவுறுந்துச்சு? ரீகாம்பினேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் நடந்து முடிஞ்சு நார்மலாக இருக்குது. ஆனால் குரோமோசோம்ஸ் மட்டும், அதாவது குரோமோட்டிடில் இருக்கக்கூடிய கண்டென்ட், டிஎன்ஏ கண்டென்ட்ஸ் மட்டும் வேரி ஆகிருக்கு, ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அதை புரிச்சுக்கோங்க. இப்போது வழக்கமாக வந்து இந்த ப்ரோஃபேஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நீங்கள் மைட்டாசிஸில் படிச்சிருப்பீங்க இல்லையா? அந்த விஷயம் வந்து இங்கே நடக்க ஆரம்பிக்குது. மைட்டாசிஸில் ப்ரோஃபேஸில் என்னெல்லாம் படிச்சிங்க? ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அசம்பிள் ஆகுது, நியூக்ளியர் என்வலப் வந்து அந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகுது. அதே போல் நியூக்ளியோலஸ்னு ஒன்று படிச்சிருப்பீங்களே, உட்கருமணி, அதுவும் வந்து காணாமல் போகுது. ஹோமோலோகஸ் குரோமோசோம் பிகம் ஷார்ட் அண்ட் கண்டென்ஸ்டு. இது எல்லாமே எங்கே பார்த்தது மாதிரி ஞாபகம் இருக்குது? இதுக்கு முன்னாடி மைட்டாசிஸில் ப்ரோஃபேஸ்னு ஒன்று படித்தோம் இல்லையா? அந்த ப்ரோஃபேஸே இங்கே இப்படி தான் நடக்குது, சரிங்களா? இந்த ப்ரோஃபேஸ்க்கும் அந்த ப்ரோஃபேஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க, சரியா? இந்த ப்ரோஃபேஸில் நிறைய ஸ்டேஜஸ் முடிஞ்சு கடைசியாக தான் வந்து அந்த ப்ரோஃபேஸில் என்ன ப்ராசஸ் நடக்குதோ அது இங்கே நடக்குது. ஆனாலும் மியாசிஸ் 1 அப்படிங்கிறது வந்து இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த மைட்டாசிஸ், சரிங்களா? அதுக்காக தான் இதில் வந்து ரொம்ப கீனாக நாம் ஒவ்வொரு டைட்டிலையும் ஒவ்வொரு வீடியோவாக நான் உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறேன், சரிங்களா? அப்போ டயகைனசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த டெர்மினலைசேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரீகாம்பினேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் கிராசிங் ஓவர் மூலமாக நடந்து முடிஞ்சு chiasmata வந்து பிரிஞ்சு போய் அந்த இடத்துல நார்மலாக டெர்மினலைசேஷன் ஃபினிஷிங், குரோமோசோமினுடைய ஸ்ட்ரக்சர் வந்து ஃபினிஷ் ஆகுது. ஃபினிஷ் ஆகும் பொழுது ரீகாம்பினேஷன் நடந்து முடிச்சதுக்கப்புறம் ஃபினிஷ் ஆகுது, சரிங்களா? இந்த விஷயம்லாம் வந்து அந்த மைட்டாசிஸில் இருக்கக்கூடிய ப்ரோஃபேஸில் நடக்காது. டைரெக்டாக இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிடும், சரியா? இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா விஷயங்களுமே வந்து மியாசிஸ் 1ல் வந்து புதுசு. இதுதான் வேரியேஷனுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸில் எல்லாம் நம்ம பேசியிருப்போம், சரிங்களா? ஸோ அப்போ ப்ரோஃபேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கம்ப்ளீட்டாக முடிவுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த டயகைனசிஸ் அப்படிங்கிற ஸ்டேஜில் தான். மியாசிஸில் இருக்கக்கூடிய ப்ரோஃபேஸ் 1 வந்து டயகைனசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸோட முடிவடைகிறது. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெட்டாஃபேஸ் ஸ்டேஜில் என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வெவ்வேறு வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா. ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.